10ஆம் வகுப்பு கணிதம் இயல் 6 முக்கோணவியல் பயிற்சி 6.4ல வினாயன் 4 எளிய மற்றும் தெளிவான விளக்கத்துடன் இந்த வீடியோல பார்க்கலாம். என்ன பாருங்க, உயரமான அடுக்குமாடி குடியிருப்பின் அடியிலிருந்து அலைபேசி கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் 60 டிகிரி மற்றும் குடியிருப்பின் உச்சியிலிருந்து கோபுர அடியின் இறக்க கோணம் 30 டிகிரி ஆகும். அடுக்குமாடி குடியிருப்பின் உயரம் 50 மீட்டர் எனில் அலைபேசி கோபுரத்தின் உயரத்தை காண்க. கதிர்வீச்சு கட்டுப்பாடு விதியின்படி அலைபேசி கோபுரத்தின் குறைந்தபட்ச உயரம் 120 மீட்டர் இருக்க வேண்டும். மேற்கண்ட அலைக்கோபுரம் இந்த கட்டுப்பாட்டிற்கு உட்படுகிறதா? அடுக்குமாடி குடியிருப்பு சின்னதா இருக்கு. நாம இதுக்கு படம் வரைஞ்சுக்குவோம். உயரமான அடுக்குமாடி குடியிருப்பு, இது அடுக்குமாடி குடியிருப்பு. இங்க அலைபேசி கோபுரம் இருக்கு. ரெண்டுமே தரையில தான் இருக்கும் இல்லையா? அதனால தரை வரைஞ்சிக்கலாம். கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உயரமான அடுக்குமாடி குடியிருப்பின் அடியிலிருந்து தொலைபேசி கோபுர உச்சியின் ஏற்ற கோணம், அலைபேசி கோபுர உச்சியின் ஏற்ற கோணம். அடுக்குமாடி குடியிருப்பின் அடி இங்க இருக்கு, இங்க இருந்து அலைபேசி கோபுரத்துக்கு ஏற்ற கோணம். அடுத்து குடியிருப்பின் உச்சியிலிருந்து கோபுர அடியின் இறக்க கோணம், இது குடியிருப்பின் உச்சி, அங்கிருந்து கோபுரத்தின் அடிக்கு நாம இறக்க கோணம் வரைகிறோம். இறக்க கோணம்னு நம்ம பார்வை கோடு வரைவோம் இல்லையா? அங்கிருந்து இது பார்வை கோடு. உயரமான அடுக்குமாடி குடியிருப்பின் அடியிலிருந்து அலைபேசி கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் அப்படின்னா இது ஏற்ற கோணம் இல்லையா? எத்தனை டிகிரி? 60 டிகிரி. அடுத்து கோபுர அடியின் இறக்க கோணம் 30 டிகிரி, அதாவது இது 30 டிகிரி அப்படின்னா இதுவும் 30 டிகிரி இல்லையா? கணக்குல சொல்லியிருக்காங்க அடுக்குமாடி குடியிருப்பின் உயரம் 50 மீட்டர். இது அடுக்குமாடி குடியிருப்பு, இதனுடைய உயரம் 50 மீட்டர். அலைபேசி கோபுரத்தின் உயரத்தை காண்க. இதுதான் அலைபேசி கோபுரம், இதனுடைய உயரத்தை கேட்டிருக்காங்க. ஏ பி சி டின்னு நாம எடுத்துக்கலாம். நம்ம கிட்ட 2 செங்கோண முக்கோணங்கள் இருக்கு. முதல்ல நாம செங்கோண முக்கோணம் ஏபிடி எடுத்துக்குவோம். அதுல இருந்து நம்ம tan 30 எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு டிபி கிடைச்சிடும். அதை வச்சுக்கிட்டு செங்கோண முக்கோணம் சிடிபியில tan θ எடுத்தோம்னா நமக்கு சிடி எவ்வளவுன்னு கிடைக்கும். வாங்க கணக்கு போடலாம். செங்கோண முக்கோணம் ஏபிடி எடுத்துக்கிறோம். அதுல tan θ எடுப்போம். முதல்ல tan θக்கு ஃபார்முலா எழுதுங்க. tan θ சமம் எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். tan θ இருக்கிற இடத்துல நமக்கு 30 டிகிரி இருக்கு. இந்த முக்கோணம் பார்த்துக்குங்க. ஏபிடி 30 டிகிரி இருக்கு. சமம் 30 டிகிரிக்கு எதிரே இருக்கிற பக்கம் அடுக்குமாடி குடியிருப்பு, அதனுடைய உயரம் 50 மீட்டர் பை பிடி, அது நமக்கு தெரியாது. tan 30ஓட மதிப்பு 1/√3 சமம் 50 பை பிடி. பிடியை மேல கொண்டு போங்க, √3 அந்த பக்கம் கொண்டு போங்க. பிடி சமம் 50√3 மீட்டர். நமக்கு இன்னொரு செங்கோண முக்கோணம் இருக்கு இல்லையா? அதை எடுத்துக்குவோம். செங்கோண முக்கோணம் பிடிசி எடுத்துக்குவோம். அதுல tan இங்க நமக்கு 60 டிகிரி இருக்கு இல்லையா? அதனால tan 60 டிகிரி சமம் அதுக்கு எதிரே இருக்க பக்கம் சிடி பை அடுத்துள்ள பக்கம் பிடி. tan 60 டிகிரியோட மதிப்பு √3 சமம் சிடி பை பிடி நமக்கு தெரியும் 50√3. நாம இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதை எடுத்துட்டு வந்து இங்க போடுறோம். 50√3 கொண்டு இங்க நீங்க பெருக்கிக்கிட்டீங்கன்னா சிடி சமம் 50√3 இன்டு √3 சமம் 50 இன்டு 3. 50ஐயும் 3ஐயும் பெருக்குனீங்கன்னா 150 மீட்டர். அதாவது அலைபேசி கோபுரத்தின் உயரம் 150 மீட்டர்னு கிடைச்சிருக்கு. கேள்வியில கதிர்வீச்சு கட்டுப்பாடு விதியின்படி அலைபேசி கோபுரத்தின் குறைந்தபட்ச உயரம் 120 மீட்டர் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. மேற்கண்ட அலைக்கோபுரம் இந்த கட்டுப்பாட்டிற்கு உட்படுகிறதா அப்படின்னா அதனுடைய உயரம் அதை விட அதிகமாவே இருக்கு இல்லையா? 120 விட அதிகமாவே இருக்கு. அதனால இந்த கட்டுப்பாட்டிற்கு உட்படுகிறது. எனவே அலைபேசி கோபுரத்தின் உயரம் குறைந்தபட்ச உயரம் 120 மீட்டர் என்ற கதிர்வீச்சு கட்டுப்பாட்டிற்கு உட்படுகிறது. நன்றி மாணவர்களே.